ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோக்குள்ள அனிமையை தான் பார்க்க போறோம். ஆனா எந்த எபிசோட பார்க்க போறோம் நான் சொல்ல போறது கிடையாது. அது ஏன்னு இந்த வீடியோ இன்னைக்கு நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும். அதனால இப்ப நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம டைரக்டா உங்களை நான் வீடியோக்குள்ள கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராச்சும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் அன்டேக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் ஷூவை பார்த்துட்டு இவன் எப்படி உயிரோட இருக்கான், இவனெல்லாம் எங்க கூட கூட்டிட்டு போக முடியாது, இவனை கூட்டிட்டு போனா காணிக்கவே இவனே கொண்டு சாப்பிட்டுருவான், அதனால இவனை கூட்டிட்டு போனா நம்மளுக்கு பிரச்சனை தான் வருமே தவிர எந்த ஒரு நல்லது நடக்காது, அதனால இவனை நம்ம கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னு இவங்க கத்திக்கிட்டே இருக்க ஷூ உடனே என்னப்பா என்ன பார்த்து அப்படி சொல்றீங்க, காணிக்க எனக்கு எவ்வளவு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமான்னு சொல்லவும், டேய் வாய மூடுறா, நீ போன வாட்டி என்ன பண்ண எங்களுக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம உன்னை நாங்க அன்னைக்கு சாவர நிலைமையில விட்டுட்டு வந்தோம், அப்படி இருக்கும்போது நீ எப்படா உயிரோட வந்தன்னு கேட்க, நான் எப்படி உயிரோட வந்தனா அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம், இருந்தாலும் அதை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது என்னுடைய குடும்ப சீக்ரெட் நீ சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு இன்னமும் கோவம் வந்துருச்சு, அதனால இப்படி கோபத்திலே கத்திக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு யோசிமுறை டக்குன்னு குறுக்க புந்து, இங்க பாருங்கப்பா, இப்போ நம்ம காணிக்கையை காப்பாத்தணும்னா இவனுடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவை, ஏன்னா காணிக்கையை கடத்தினவங்க 11th வார்டுல தான் கொண்டு போய் அவனை வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம சிசிஜில இருக்கிற எல்லாருமே எப்படியாச்சும் 11th வார்டுல இருக்கக்கூடிய கோல்ஸை கொல்லணுன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளானையும் போட்டுட்டு இருக்காங்க, அதனால இந்த நேரத்துல நம்ம 11th வார்டுக்குள்ள போயிட்டு காணிக்கையை காப்பாத்தணும்னா டோக்கியோ சிட்டி முழுக்க செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒருத்தரால மட்டும்தான் முடியும், அதனாலதான் இவனுடைய ஹெல்ப் பண்ண கேட்டன்ற மாதிரி இவர் சொன்ன உடனே இவங்களுக்கும் வேற வழி இல்லாம சரி ஓகே இப்போதைக்கு இவனால மட்டும் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சிசிஜி உடைய ஹெட் எப்படா நம்மளுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, ஏன்னா இவங்க 11th வார்டுல இருக்கக்கூடிய எல்லா கோல்ஸையும் கொல்ல போறதுனால எக்கச்சக்கமான ஃபோர்ஸ் வர வச்சுட்டாங்க, பட் அந்த இடத்துக்குள்ள போய் அட்டாக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் இவங்க எவாக்குவேட் பண்ணியாகணும், அதனாலதான் இவங்க ரொம்ப நேரமா எவாக்குவேஷன் ப்ராசஸ் எப்போ முடியும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஐகிரி ட்ரீல இருக்கக்கூடிய மத்த கோல்ஸ் எல்லாரும் சரி ஓகே இன்னைக்கு மக்கள் எல்லாருமே இவங்க எவாக்குவேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பெரிய போர் இந்த இடத்துல நடக்க போகுது, அதனால இன்னைக்கு நடக்க போற எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கூட இருக்க வேண்டிய மாஸ்க் மேன் இந்த இடத்துல இல்ல, ஏன்னா அவன் தான் காணிக்கை கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவனை கடத்திட்டு வந்தான் இல்லையா, அதனால இவங்க எல்லாருமே ஆக்கிபை பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பில்டிங் உடைய பேஸ்மெண்ட்ல அவனை அடைச்சு வச்சுட்டு காகுனை மூலியமா ரெடி பண்ண அந்த ஒரு கட்டர் இருக்கும் இல்லையா, அந்த கட்டரை வச்சு இவனுடைய கால் விரல் எல்லாத்தையுமே புடுங்கி விட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்னு டைம் எடுத்து அது ரீஜெனரேஷன் ஆனதும் வந்து திரும்ப கட் பண்ணி இவனை செமையா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஏன்னா பொதுவா கோல்ஸுக்கு ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்குது, அதாவது ஒரு சின்ன காயெல்லாம் ஏற்படுதுன்னா அதெல்லாம் டக்குன்னு ஹீல் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு பெரிய வயிற்றுலான ஒரு டேமேஜ் ஏற்படுதுன்னா அதை உடனே ஹீல் பண்ணிக்கலாம் முடியாது, கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படி இல்லைன்னா ஒரு மாசம் டைம் எடுத்துக்கும், ஆனா காணிக்க ஒரு நார்மல் கோல் கிடையாது, அதுக்கு பதிலா இவன் ஒரு 1 night கோல், அப்படி இருக்கும்போது இவனுடைய பவர் லெவல் எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாவும் இருக்கும், அண்ட் அதே நேரத்துல நார்மல் கோல்ஸை விட ரொம்பவே ஹையா இருக்கும், இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா இப்ப ஷூவை எடுத்துக்கங்களேன், ஷூ அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறமேட்டு தான் தன்னுடைய உடம்ப மொத்தமா ஹீல் பண்ணிக்கிட்டு அன்டேக்குக்கு வந்திருப்பான், ஆனா காணிக்க ஒரு 1 night கோலா இருக்கிறதுனால இவனுக்கு என்னதான் அடிபட்டு இருந்தாலும் அடுத்து ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துல தானே ஹீல் பண்ணிப்பான், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி 1 night கோலை சாப்பிட்டா அந்த கோலுக்கு இருக்கக்கூடிய பவர் எல்லாமே இன்னொரு கோலுக்கு கிடைச்சிருன்னு ஷூ ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பான் இல்லையா, அதனாலதான் அந்த மாஸ்க் மேன் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ரீஜெனரேஷன் எபிலிட்டி பவரை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கணும்ன்றதுக்காக இவனை சாப்பிடுறதுக்காக இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்து சித்திரவதை பண்றான், இருந்தாலும் இவனுடைய ரீஜெனரேஷன் எபிலிட்டி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு இவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால இவனை சாப்பிட்டு தன்னுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ரீஜெனரேஷன் எபிலிட்டி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு இவனை செக் பண்றேன்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேப் விட்டு இவனுடைய விரல் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டு சித்திரவதை பண்ணிட்டு போக இந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்காக அந்த அகோரி கிளான்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்திருப்பான், ஆனா இவன் டக்குன்னு காணிக்கைன்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிக்கவும் பொன்சோ நீனான் இவன் ஆச்சரியத்தோட கேட்கறான், ஏன்னா அகோரி ட்ரீல இருக்கிறவங்க இந்த பொன்சோவை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுடைய கிளான்ல சேரலன்னா உன கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி இருந்திருப்பாங்க இல்லையா, அதனாலதான் இவங்க கிளான்ல சேர்ந்து இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான், இருந்தாலும் காணிக்கையுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு காணிக்கை நீ ரொம்ப நல்லவன்டா, ரீசா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சும் நீ என்னுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ இன்னமும் உயிரோட இருக்கான்னு என்கிட்ட போய் சொன்னல, அந்த ஒரு நல்ல மனசுக்காகவே நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்துறேன், ஆனா என்னால டைரக்டா உன்னை காப்பாற்ற முடியாது, அதுக்கு பதிலா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வருவாங்க, அவங்க இந்த இடத்துல உன்னை காப்பாத்துவாங்க, காணிக்கை என் மேல நம்பிக்கை வை, கண்டிப்பா உன்னை நான் இங்க இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போகவும் இன்னொரு பக்கம் அன்டேக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே சரி ஓகே இப்ப போயிட்டு நம்ம காணிக்கையை காப்பாத்தலான்னு கிளம்பி வர ஆரம்பிக்கிறாங்க, இவங்கள மாதிரி தான் சிசிஜில இருக்கிறவங்க நம்மளுக்கு இப்ப பர்மிஷன் கிடைச்சிருச்சு நம்ம உள்ள போய் அட்டாக் பண்ணலாம்னு எக்கச்சக்க வண்டியில கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க, இதுக்கு நடுவுல அமான் மட்டும் இவங்க கிட்ட கேட்ட டீடைல்ஸ் பத்தி படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏன்னா ஆல்ரெடி இவங்க கிட்ட என்னென்ன கோல்ஸ் இருக்குது அதுங்களுடைய பவர் என்னன்னு கேட்டிருக்கான் இல்லையா, அதுக்கான லிஸ்ட் எல்லாத்தையும் இவனுடைய சீனியர் இவங்க கிட்ட எடுத்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுடைய பேரு ஜேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற
இருக்கிறது மாஸ்க் மேன். இருந்தாலும் அந்த போட்டோல இருக்கிறவனை பார்க்கும்போது மாஸ்க் மேன் மாதிரி இல்லையே. ஒருவேளை இது சின்ன வயசு போட்டோவான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா சிசிஜி கிட்ட அவன் மாட்டினதும் கோல்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்க போறோம்னு ஒரு டாக்டர் சைக்கோபாத் லெவலுக்கு போயிட்டு எக்கச்சக்கமா சித்திரவதை பண்ணிருப்பாரு. அதாவது இப்ப மாஸ்க் மேன் எப்படி நம்ம காணிக்கக்கூடிய முழு பவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி கொடூரமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல தான் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோல் தன்மை அதிகமானதும் ஒரு ஜெய்சாண்டிக்கான உருவத்துக்கு அவன் மாறுறது மட்டும் இல்லாம ரொம்பவே கொடூரமான ஒரு ஆளா மாறி இருப்பான். அதனால இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே கரெக்டா இவங்க எல்லாருமே 11th வார்டுல இருக்கக்கூடிய அந்த கோல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ரீச் ஆனதும் இந்த இடத்துல என்னடா சிச்சுவேஷன் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி கோல்ஸ் எல்லாம் கண்ணை வச்சுக்கிட்டு கரெக்டா இவங்கள பாயிண்ட் பண்ணிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இதனால இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. ஏன்னா முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அவங்க போட்டு தள்ளிடுவாங்க இல்லையா. அதனால இவங்க கோல்ஸ் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை விட்டு கொஞ்சம் தூரத்துல நின்னுகிட்டே சுட்டுக்கிட்டே எப்படியாச்சும் நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும் அது மூலமா உள்ள போயிடலான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சைடுல ஒரு புல்லட்டோட சத்தம் கேக்குது. அதாவது புல்லட் வண்டி இருக்கு இல்லையா அந்த வண்டியோட சத்தம். அதனால யார் அவன் அமைதியா இருக்க சொல்றான்னு நம்ம டிடிஎஃப் தம்பி மாதிரி கத்திக்கிட்டே இந்த பக்கம் வந்து பார்த்தா இவருக்கு செம ஷாக்கு. ஏன்னா சிசிஜில சூசுன்ற ஒரு 19 வயசு பையன் சேர்ந்து இருக்கிறான் இல்லையா. அது இந்த பிட் பாக்கெட் அடிக்கக்கூடிய பையன். இவன் என்ன பண்ணி இருக்கிறான் ஆபீஸ்ல இருந்து வரும்போதே இவருடைய பைக்கை எடுத்துட்டு வந்திருக்கான். அதனாலதான் இவரு கொஞ்சம் ஷாக்கோட டேய் என் வண்டி எதுக்கு எடுத்துட்டு வந்தா என்னடா பண்ண போறான்னு கேட்கும் போதே வேடிக்கை மட்டும் பாருங்க சார்னு ஸ்டண்ட் பண்ணி வந்தவன் டக்குன்னு வண்டியை விட்டுட்டு உள்ள ஜம்ப் பண்ணி குதிச்சதும் இந்த பில்டிங் குள்ள படபடன்னு கன் சவுண்ட். அதனால என்னடா ஆச்சுன்னு இவங்க கொஞ்சம் பயத்தோட பார்க்க அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு இந்த சின்ன பையன் எழுந்து நின்று இவங்களுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதனால இதை பார்த்ததுமே அழுவுறதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு இந்த சீஃபுக்கு தெரியல. ஏன்னா இவருடைய பைக் அவன் எடுத்துட்டு போய் கீழே தள்ளி விட்டதுல அந்த பைக் மொத்தமாக வெடிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் உள்ள போறதுக்கு இவங்களுக்கு வழியும் கிடைச்சிருச்சு. அதனாலதான் இவரு பைக் ஒரு சைடு போயிடுச்சுன்னு கொஞ்சம் வருத்தத்தோட எனக்கு பைக் போனதுலாம் பெருசு இல்ல உள்ள இருக்கக்கூடிய கோல்ஸோட உயிர் போறது எனக்கு முக்கியம். அதனால உள்ள இருக்கக்கூடிய ஒரு கோலை கூட விடாதீங்கன்னு இவர் அழுதுகிட்டே கத்தவும் இவருடைய போர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே காலகேர் மாதிரி கத்திக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா கோல்ஸுமே கொடூரமா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ இவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சது உள்ள வந்து போட்டு தள்ளுற மாதிரி தான். இன்னொரு பக்கம் நம்ம அண்டேக்குள்ள இருந்து வந்த எல்லாருமே நம்மளுக்கான வழியை சிசிஜி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ நம்ம உள்ள போனா ஈஸியா நம்மளால காணிக்கையை கண்டுபிடிக்க முடியும்னு அகுரிட்ரியில இருக்கவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு காணிக்கையை தேடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு உள்ள வரதுக்கு வழியை உருவாக்கி கொடுத்த சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாரும் கொடூரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அகுரிட்ரியில இருக்கக்கூடிய எல்லா கோல்ஸுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோல்ஸ். இப்படி இருக்கும்போது சிசிஜில இருக்கிறவங்க என்னதான் ஹை லெவலான ஒரு வெப்பனை யூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோல்ஸ் சுத்தமா இவங்களால சமாளிக்க முடியாம இதுங்க கையில இவங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு கட்டத்துல இந்த அமான் இருக்கா இல்லையா அவன் நம்ம டோக்காவை கண்டுபிடிச்சதும் ஹேய் ராபிட் இது நீ தானே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதனால உன்னை விட மாட்டேன்னு துரத்த ஆரம்பிச்சுட்டான். ஆனா இவன் யாருன்னு டோக்காவுக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா டோக்கா இவனை பார்த்ததே இல்ல இல்லையா. அதனால இவன் யார் எதுக்காக நம்மள துரத்துறான் அது மட்டும் இல்லாம இவன் அந்த பைத்தியக்காரன் சொன்ன மாதிரி நம்மள ராபிட் சொல்றானே அப்பனா ஒருவேளை இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கானான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தப்பிச்சுட்டு இருக்கும்போது சடனா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கக்கூடிய அம்மானே ரெண்டு காக்குனியை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கும். இதை தனக்கு சாதகமா மாத்திட்டு டோக்கா தப்பிச்சு போக இந்த பக்கம் அம்மான தடுத்து நிறுத்தினது யாருன்னு பார்த்தா இந்த அகுரிட்ரியில இருக்கக்கூடிய ட்வின் பிரதர்ஸ்ன்ற ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெண்டு கோல்ஸ். இவங்கள பத்தியும் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துருப்பான். அதனால இந்த ரெண்டு கோல்ஸை பார்த்ததும் பரவாயில்ல எனக்கு சரியான போட்டி தான்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவனை மாதிரி இந்த பில்டிங் குள்ள இருக்கக்கூடிய நம்ம அண்டேக்குள்ள இருக்கவங்களுக்கும் சரியான ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே கிடைச்சிருந்திருப்பாங்க. அதாவது இந்த அகுரிட்ரியில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கோல்ஸ் எல்லாரும் இவங்களுக்கு ஆப்போனண்டா வந்து நிப்பாங்க. அதனால இப்படி இவங்க எல்லாருமே இந்த பக்கம் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம காணிக்கைக்கு என்னாச்சு அவன் தப்பிச்சுட்டானா இல்லையான்னு பார்த்தா இன்னமும் இந்த இடத்துல தான் கட்டி போட்ட நிலைமையில இருக்கிறான். ஏன்னா பன்சோ தன்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லி இவனை காப்பாற்ற சொல்லி இருப்பான் இல்லையா அவங்களுக்கு இந்த இடத்துல இவனை காப்பாத்துறதுக்கான சரியான டைம் கிடைக்கவே இல்லை. அதனால காணிக்கை கொஞ்ச நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணு எங்களுக்கு சரியான டைம் கிடைச்சதும் உன்னை இங்க இருந்து காப்பாத்திரும் இவங்க சொல்லிட்டு கிளம்பி போன அடுத்த செகண்டே இவனை சித்திரவதை பண்றதுக்காக மாஸ்க் மேன் உள்ள வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இப்பதான் இவன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேற ஆரம்பிக்கிறான். என்னன்னா இவன் ஒன்னும் எதர்ச்சியா ஒன்னும் கோலா மாறல. அதுக்கு பதிலா ஒரு டாக்டரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் இவன் கோலா மாறி இருக்கிறான். அதாவது இவனை ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா அவர் தான். அதனால நீ ஒன்னும் எதிர்ச்சியா கோலாலா மாறல தம்பி அந்த டாக்டரோட எக்ஸ்பெரிமெண்டால தான் நீ ஒரு கோலா மாறின. இருந்தாலும் அவர் பண்ணது இப்ப எனக்கு சாதகமா போயிடுச்சு. ஏன்னா ஒன்ன நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ரீஜெனரேஷன் எபிலிட்டி கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் சிசிஜியா இருந்தாலும் சரி மத்த கோல் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி யாராலையுமே எதையுமே பண்ண முடியாத அளவுக்கு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிடுவேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா. அவங்க கூட சேர்ந்து சிசிஜியும் வந்திருக்காங்க. அதனால அவங்க கூட கொஞ்சம் நான் போய் விளையாடிட்டு வரேன். அது வரைக்கும் நீ என்னுடைய செல்லக்குட்டி கூட விளையாடுன்னு ஒரு பெரிய சைனீஸ் புராணம் எடுத்து இவன் காதுக்குள்ள விட்டதும் காணிக்கை இந்த இடத்துல கதறிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் அண்டேக்குள்ள இருக்கிறவங்க தங்களால முடிஞ்ச அளவுக்கு கோல்ஸ் கூட சண்டை போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் விட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா எக்ஸ்ட்ரா சிசிஜி ஃபோர்ஸ் வேற இந்த இடத்துக்கு வேற வந்துட்டாங்க. அதனால இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா அண்டேக்குள்ள இருக்கிறவங்கள நம்மளால காப்பாற்ற முடியாம போயிடும். அதனால ஏதாச்சும் நான் தான் பண்ணி ஆகணும்னு நம்ம அண்டேக்கோடைய ஹெட்டான
யோஷிமாரா என்ன பண்ணிடுறாரு, இங்க பாருமா நான் வரலனா ஹீனாமியை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், சோ நான் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுக்குறேன்னு இவர் தன்னுடைய கோல் ஃபார்முக்கு மாறிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அமான் தா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 2 கோல்ஸையும் மாட சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு அசால்ட்டா போட்டு தள்ளிட்டான். சொல்ல போனா இந்த ஃபைட் கொஞ்சம் பெருசா நடந்திருக்கும், ஆனா நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன். அதனால டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்ன்றவங்க டெலகிராம்ல வீடியோ இருக்கு, ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இப்படி அமான் இந்த 2 கோல்ஸையும் போட்டு தள்ளிட்டு அடுத்தது யாருன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கோல் ஒன்னு பறந்து போற மாதிரி இவனுக்கு தெரியுது. அதனால என்னடா அது எப்படி ஒரு கோலால பறக்க முடியும்னு இவனை அடிச்சு புடிச்சு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய தன்னுடைய சீனியர்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கோலை நான் பார்த்தேன், அது நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு முன்னாடி அந்த கோல் வந்துருச்சு. அதனால இந்த கோலை பார்த்ததும் இவங்களுடைய ஹெட்டுக்கு கால் பண்ணி சார் சார் நீங்க இதை பாக்குறீங்களா, இது இது அவன் தான் அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இங்க வந்திருக்கிறது சரியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டோக்கியோ சிட்டியை தன்னுடைய காலுக்கு அடியில வச்சிருந்த ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்னை அவுல்ன்ற ஒரு பெரிய கோல் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. அதனால இதை பார்த்த உடனே சார் என்ன சார் பண்றதுன்னு எல்லாருமே பயந்து போய் ஹெட்டுக்கு போன் பண்ணி கேட்க அவராலையுமே எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இந்த கோலை யாராலையுமே சமாளிக்கவே முடியாது. ஏன் சமாளிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட வெப்பனும் கிடையாது. அதனால இது 15 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்குதுன்னா இது எப்படி நம்மளால சமாளிக்க முடியும்ன்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் மாஸ்க் மேன் வெளியில போயிட்டு சண்டை போறேன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா, அவன் என்ன பண்ணி இருக்கிறான், போய் அட்டாக் பண்றதுக்கு பதிலா காணிக்கேவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன அந்த 2 பேரையும் கட்டி போட்டு காணிக்கேவுக்கு முன்னாடி படுக்க வச்சிருக்கான். ஏன்னா இங்க நடந்த எல்லா விஷயமும் அந்த மாஸ்க் மேனுக்கு தெரிய வந்துருச்சு. அதனாலதான் இங்க பாரு காணிக்கே, இந்த இடத்துல இருந்து என்னுடைய பெர்மிஷன் இல்லாம ஒரு ஈக்காக்கா கூட வெளியில போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்தையே நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன். அதனால ஒன்ன காப்பாத்தணும்னு நினைச்ச இவங்களை இன்னைக்கு நான் கொல்ல போறேன். இருந்தாலும் இதுல நான் ஒரு சின்ன விளையாட்டு வச்சிருக்கிறேன். என்னன்னா இதுல நீ யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அவங்கள எதுவுமே பண்ண போறது கிடையாது. சோ சொல்லு, யாரை நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற, யாரை கொல்லணும்னு நினைக்கிற, சொல்லு கணக்கே சொல்லு, யாரை நான் கொல்லணும். இப்படி நீ இவனை பிடிச்சி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க இவன் யாருடைய பேரையும் சொல்லல. ஏன்னா இவனுக்கு பேசிக்காவே யாரையுமே கொல்றது பிடிக்காது இல்லையா, அதனாலதான் யாரையும் கொல்ல வேணாம், நான் யாருடைய பேரையும் சொல்ல போறது கிடையாது. நீ அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இந்த மாஸ்க் மேன் இவங்க 2 பேரையுமே கொன்னுட்டான். ஏன்னா இவன் தான் அப்பப்ப ஒரு சைக்கோபாத் மாதிரி மாறிடுறான் இல்லையா, அதனாலதான் இவன் எதுவுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்ததுனால இவன் கொஞ்சம் வெறி பிடிச்ச மாதிரி மாறி இவங்க 2 பேருமே கொண்டு போட்டுட்டான். ஆனா இது எல்லாத்தையும் காணக்கே தடுக்கணும்னு நினைச்சிருந்தானா ஒரே செகண்ட்லயே இவன் கோலா மாறி இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். அந்த அளவுக்கு இவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கோல் ஃபார்முக்கு பவர் அதிகம். ஆனா இவன் அதை வெளியில விடக்கூடாதுன்னு இருக்கிறான். ஏன்னா இவன் என்னதான் தன்னுடைய கோல் ஃபார்மை கொஞ்சமா இவன் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் அந்த கோல் ஃபார்ம் வெளியில வந்த உடனே மத்தவங்களை எல்லாருமே கொல்றதுக்காக துடிக்குது இல்லையா, அதனாலதான் தனக்குள்ள இருக்கக்கூடிய கோல் தன்மை வெளியில கொண்டு வரக்கூடாது, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இவன் ஒரு ஹியூமனாவே இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கவும் இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்தவங்க இவன் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இதனால இப்படி தனக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவன் நினைச்சு பார்க்கும்போது இவன் ஒரு டிப்ரெஷனான ஸ்டேஜுக்குள்ள போக போக இவனுடைய மைண்ட் மூலமா இவன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைமென்ஷனுக்குள்ள போறான். அது மட்டும் இல்லாம இந்த டைமென்ஷன்ல இவன் யாரை மீட் பண்றானா இவன் இந்த நிலைமைக்கு மாறினதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ரீசே தான். ஏன்னா ரீசே என்னதான் இறந்து போயிருந்தாலும் அவளுடைய பார்ட்ஸ் எல்லாமே இவனுக்குள்ள இருக்கிறதுனால மைண்ட் அளவுல இவன் கூட கனெக்ட்ல தான் இருப்பா. அதனாலதான் இந்த இடத்துல இவளை மீட் பண்ணதும் என்னப்பா நீனு ஒரு கோலா மாறினதுல இருந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கியே, உன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிறத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குது. ஏன்னா உன்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய பவரை வச்சு நீ எக்கச்சக்கமான விஷயங்களை செய்ய முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பவரை வச்சு உன்னால சரியான முடிவுகளையும் எடுக்க முடியும். ஆனா நீ எதுவுமே பண்ண மாட்ற, அதுக்கு பதிலா அமைதியா இருந்துகிட்டு நடக்கிறது நடக்கட்டும் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. அப்புறம் அதை எல்லாத்தையும் நினைச்சு இன்னொரு பக்கம் போயிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற. சோ இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாது கணக்கே. சோ நான் சொல்றத கேளு, உன்னுடைய பவரை நீ யூஸ் பண்ணு, அப்பதான் நீ யாருன்றது உனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொன்னாலும் காணிக்கே எதுவுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். அதனால இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே சரி ஓகே நீ இப்படி அமைதியா இருக்கிறீனா உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் தான் காரணமா இருக்கும். அதனால உன்னுடைய பாஸ்ட் லைஃபை எனக்கு காட்டுன்னு மைண்ட் லெவல் கனெக்ஷன் மூலமாவே என்னுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படி பார்த்தா இதுல காணிக்கேவுக்கு அப்பா கிடையாது, வெறும் அம்மா மட்டும் தான். ஏன்னா அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அப்படி அவர் இறந்து போனதுல இருந்து என்னுடைய அம்மா தான் இவனை ரொம்பவே அன்பா பாத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அன்பு இவனுக்கு அதிகமா கிடைக்கல. ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு வருமானம் வேணும் இல்லையா, அதனால எக்கச்சக்கமான பார்ட் டைம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இவங்க ஒர்க் பண்றதுனால இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா இவங்களுடைய தங்கச்சி தான். ஏன்னா அவங்க எந்த ஒரு வேலைக்கும் போகாம தன்னுடைய அக்கா கிட்ட பணத்தை வாங்கி தான் தன்னுடைய குடும்பத்தையே ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது நம்மளுக்கு சிக்கிட்டாண்டா ஒரு அடிமன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய அக்காவை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனாலதான் இவங்களால காணிக்கை கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருக்குது. அதெல்லாம் விட ஒரு குடும்பம் என்னன்னா இவங்களுக்கு தன்னுடைய தங்கச்சியை பயன்படுத்திக்கிறான்ற விஷயமும் இவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுமே தன்னுடைய தங்கச்சிக்காக இவங்க எக்ஸ்ட்ரா பார்ட் டைம்லாம் போயிட்டு நிறைய சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுவுல இவங்களுக்கு தூங்குறதுக்கு கூட டைம் கிடைக்காம இருக்கும்போது தான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் அசந்து தூங்குனவங்க அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. இதனால தனக்குன்னு இருந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் எனக்குன்னு யார் இருக்கான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் டேய் மாப்பிள்ள நீ இதுக்கிட்ட கவலைப்படுற, நான் இருக்கேன்டா உனக்குன்னு கீழே இவனுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறமே
அப்புறமேட்டு தான் நம்ம காணிக்கையுடைய லைஃப்ல எல்லாமே அப்படி இப்படின்னு நடந்து நிறைய விஷயங்கள் மாறி இப்போ ஒரு கோலா மாறி இருப்பான். அதனால இப்போ இவனுக்கு நீ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபேமிலி யாருன்னா அன்டேகோ காஃபி ஹவுஸும் நம்ம ஹீடேவும் மட்டும் தான். அதனால இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே ரீசியை பார்த்ததுக்கு அப்புறம், ஹே காணிக்கே, உங்க அம்மா சைலண்டா இருந்த மாதிரி நீனும் இதுக்கப்புறம் சைலண்டா இருந்துராத. ஏன்னா உன்னுடைய அம்மா அவங்க தங்கச்சி கிட்ட இங்க பாருமா இதுக்கப்புறம் உன்கிட்ட காசு கொடுக்க முடியாது, நீ போயிட்டு ஒழுங்கா ஒரு வேலையை தேடு, அது மூலியமா உன்னுடைய ஃபேமிலியை பாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பட்டிக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு உங்க அம்மா சைலண்டா இருந்து தன்னுடைய தங்கச்சி கேட்கும் போது காசை கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால தான் உன் கூட சேர்ந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம வேலை வேலைன்னு ஓடி ஓடி ஒரு கட்டத்துல இறந்தே போயிட்டாங்க. சோ உங்க அம்மா அமைதியா இருந்து பண்ண தப்பையே நீனும் பண்ணிடாத. ஏன்னா இப்ப உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களை நீ காப்பாத்தணும்னா அமைதியா இருக்க கூடாது காணிக்கே. நீ யாருன்றதை ஏத்துக்கிட்டு எதிர்த்து போராடி தான் ஆகணும். இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது, நான் சைலண்டா தான் இருப்பேன்னு நினைச்சினா இந்த மாஸ்க் மேன் உன்னுடைய ஃபேமிலியா இருக்கக்கூடிய அந்த அன்டேகோ அப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாரையுமே கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பான், அதுவும் கண்ணுக்கு முன்னாடியே. அதனால சைலண்டா இருந்து எல்லாருமே பலி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ மட்டும் இந்த இடத்துல உயிரோடு இருந்து என்ன பண்ண போற? அதனாலதான் நான் சொல்றதை கேளு காணிக்கே, நீ யாருன்றதை உணர்ந்து உனக்குள்ள இருக்கக்கூடிய பவர் அக்செப்ட் பண்ணிக்கோ, அப்பதான் உன்னால எல்லாரையுமே காப்பாற்ற முடியும்னு சொல்லவும் இப்பதான் காணிக்கையோடைய மரமண்டையில பல்ப் எரிய ஆரம்பிக்குது. அதனால டக்குனு இவன் சரி ஓகே நான் அப்பனா என்னுடைய பவர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், நீ என்ன முழுசா டேக் ஓவர் பண்ணவே கூடாது, ஏன்னா நான் என்னைக்குமே நானா மட்டும் தான் இருப்பேன்னு இவன் தனக்குள்ள இருக்கக்கூடிய ரீசேவுடைய பவரை மொத்தமா அக்செப்ட் பண்ணிக்க இப்பதான் காணிக்கை தன்னுடைய முழு கோல் ஃபார்மை அட்டைன் பண்றான். அதாவது இத்தனை நாளா வந்து ஆஃப் கோல் ஆஃப் ஹியூமனா தானே இருந்தான், சோ இப்போ இவன் வந்து முழு கோலாவே மாறிட்டான். அது போக ஹியூமனுக்கும் கோலுக்கும் டிஃபரன்ஸ் காட்டணும்னு எடிட்டர் என்ன பண்ணிருக்காரு, முடிய கொஞ்சம் வெள்ளையா மாத்தி விட்டாரு. அதனால இப்படி வந்த பக்கம் முழு கோலா மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாஸ்க் மேன் இருக்கான் இல்லையா, இவன் கடைசியா இங்க பாருப்பா, உன்னுடைய ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் உன் உயிரோட வச்சுக்க போறது கிடையாது, உனக்கு கொண்டு சாப்பிட்டு என்னுடைய பவரை முழுசா ஏத்திக்க போறேன், அதுக்கப்புறம் எல்லாருமே நான் போட்டு தள்ள போறேன்னு டூல்ஸை எடுத்துக்கிட்டு திரும்ப என்னுடைய விரலை வெட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலான்றதுக்காக பக்கத்துல வந்துகிட்டு இருக்க. அட முட்டாள் ஏமாறு, இங்க யார் இருக்கான்னு தெரியாமலே வந்துட்டியாடா கொஞ்சால, இன்னைக்கு செத்த அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கவும் இது அவளுடைய வாய்ஸ் தானே, நான் நினைச்சது நடந்துருச்சு, அவ வெளியில வந்துட்டா, இப்போ நான் உன்னை சாப்பிட்டேன்னா எனக்கு இன்னும் பவர் அதிகமா கிடைக்கும், அதனால நான் இப்போ உன்னை கொல்ல போறேன் இப்படின்னு தன்னுடைய காகுனேவை கொண்டு வந்து அட்டாக் பண்றதுக்குள்ள முழு கோலா மாதிரி இருக்கக்கூடிய காணிக்கை அசால்ட்டா அந்த சேர்ல இருந்து தப்பிச்சு கொய்யால செத்தடான்னு செயினை வச்சு லாக் பண்ணி புடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம இவன் கோலா மாறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா, ரீசேனியனை ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணிக்க கூடாதுன்னு, அதனால பாதி காணிக்கையாவும் இன்னும் பாதி மேனரிசம் ரீசியவாவும் மாறி இருக்கு. ஆனா இவனுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன் தான்ன்றதுனால அசால்ட்டா காணிக்கையை பிடிச்சி எட்ட தூக்கி கிடாசவும் இவனுடைய தலையில இருந்து ஏதோ ஜாம் மாதிரி ஒழுகுது. என்னடா அது ஜாமுன்னு எடுத்து பார்த்தா இவனுடைய ரத்தம். ஏன்னா காணிக்கை இவனுடைய உடம்புல இருந்து ஜம்ப் பண்ணி எட்ட போறதுக்குள்ள இவனுடைய தலையில இருந்த ஒரு பாதியை கடிச்சு எடுத்துட்டா. அதனால நான் இன்னைக்கு உன்னை கொன்னு சாப்பிடாம விட மாட்டேன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா சொல்ற, அதுக்கு நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன், நீ என்ன சொல்ற இப்படின்னு இவன் மாஸ்க் மேனுடைய ஃபிளஷ் லைட்டா சாப்பிட்டதுக்கே அவனுடைய மேனரிசத்தை இவன் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால என்னடாவே நம்மள மாதிரியே பண்றானேன்னு இந்த மாஸ்க் மேன் தன்னுடைய முழு ஃபார்முக்கு மாறிட்டு இவனை புடிச்சு போட்டு போன அடி அடிச்சுக்கிட்டே இருக்க. காணிக்கே அசால்ட்டா இதுலயும் தப்பிச்சுட்டு, ஹோ உன்னால இவ்வளவுதான் முடியுமா, உன்கிட்ட நான் இன்னும் எதிர்பார்த்தேன்ப்பா, ஆனா உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் போது எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்குது. அது போக நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய விரல் எல்லாத்தையுமே வெட்டி விட்டு விளையாண்டல, அதோடைய வலி எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, அத நான் இப்போ உனக்கு கொடுக்கறேன்டான்னு இவன் தன்னுடைய காகுனேவை வெளியில கொண்டு வந்தது மாஸ்க் மேனை புடிச்சு போட்டு போன அடி அடிச்சு லாக் பண்ணி பிடிக்க இவன் விட்டுடா சாமி ப்ளீஸ் தான், நான் உனக்கு தெரியாதனமா சொல்லிட்டேன், நான் இதுக்கப்புறம் வழியில வர மாட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுடு, எனக்கு உயிர் வாழணும் ஆசையா இருக்கு, ப்ளீஸ் என்ன விட்டுட்டு நீ கெஞ்சினாலும் நான் உன்னை விடுற அளவுக்கு நீ என்ன சின்னதாவா பண்ணிருக்கிற, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்றத நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்க போறேன்னு இவனை சாப்பிடணும்னு நினைச்சவனை காணிக்கை புடிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கவும் அப்படியே இந்த எபிசோட முடிச்சு இந்த மொத்த சீசனையுமே முடிக்கிறாங்க. சோ गाइस, இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் சீசனோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கண்டிப்பா நான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நடுவுல வந்து நம்ம ஹீரோவுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம ஸ்டோரியில இருக்கக்கூடிய மற்ற சைடு கேரக்டருக்கு தான் அதிகமான டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா செகண்ட் சீசன் அப்புறம் தேர்ட் சீசன் ஃபோர்த் சீசன் 3 சீசன் இருக்கு இல்லையா, அதுக்கான விதையை எல்லாத்தையும் அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கக்கூடிய கேரக்டர் டெவலப்மெண்ட்ல அங்க தூவி விட்டுட்டாங்க. அதனாலதான் ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம சைடு கேரக்டருக்கு எக்கச்சக்கமான இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கும். பட் இந்த எபிசோட் பார்த்தவங்களுக்கு இதுக்கப்புறம் ஹீரோ எந்த மாதிரி இருக்க போறான்றது நல்லா தெளிவா புரியும் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி இருந்த ஹீரோவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஹீரோவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இவன் ரீசியாவுடைய பவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அவளுடைய எல்லா எபிலிட்டியும் இவளுக்கு கிடைச்சிருக்கும். சொல்ல போனா மாஸ்க் மேன் எப்படி ஒரு சைக்கோவோ அதே மாதிரி ரீசியா ஒரு அறிவான சைக்கோ. ஏன்னா அவ நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பா, நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பா. அதனால ஒரு பக்காவான ஒரு சைக்கோ கோல் தான் அவ. அப்படிப்பட்ட அவளுடைய எபிலிட்டி இவனுக்குள்ள இருக்குதா. அது போக இப்ப இவன் இந்த மாஸ்க் மேனையும் சாப்பிட்டுட்டான். அதனால அவனுடைய எபிலிட்டி இவனுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவனுடைய மேனரிசமும் இவனுக்கு சேர்த்து கிடைச்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் ஹீரோவுடைய ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இந்த சீசனுடைய எண்டிங்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படியே பெண்டிங்
பெண்டிங்ல விட்டுருக்காங்க. அதனால இந்த சீசன் 1ல பெண்டிங்ல விட்ட எல்லா விஷயமும் சீசன் 2 ஓடிய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கண்டினியூ ஆகி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால நாளைக்கு ஈவினிங் சீசன் 2 ஓடிய ஃபர்ஸ்ட் எபிசோடோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டோக்கியோக்குள்ள அனிமே பத்தியும் இந்த வீடியோவை பத்தியும் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் மூலமா சின்ன சின்ன சேஞ்சஸோட நாளைக்கு உங்களை நான் வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.